السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن أمتي يدعون يوم القيامة غير محجلين غر محجلين من آثار الوضوء أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் நம்ம இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருடம் ஒவ்வொரு நாளும் தராவீஹ் தொழுகைக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பில் பெருமானார் நமக்கு காட்டி கொடுத்த சுன்னத்துகளில் எந்த அளவுக்கு அறிவியல் சார்ந்த பலன்கள் இருக்கிறது என்பது பற்றிய செய்திகளை பார்த்து வருகிறோம். அந்த தொடரில் புகாரி ஷெரீஃபுடைய 136வது செய்தியாக ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு செய்தியை இப்படி பதிவு செய்வார்கள். இன்ன உம்மத்தி யுதஅவுன யௌமல் கியாமா. பெருமானார் பேசுகிறாங்க, நாளை மறுமை நாளிலே என்னுடைய உம்மத்தினர்கள் அழைக்கப்படுவார்கள். குர்ரம் முஹஜ்ஜலின் மின் ஆசாரில் உது செய்த பகுதிகளெல்லாம் பிரகாசித்த நிலையில் அழைக்கப்படுவார்கள். சஹாபாக்கள் கேட்குறாங்க, குர்ரம் முஹஜ்ஜல் என்றால் என்னன்னு கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது குதிரையுடைய சில குதிரைகள் அதனுடைய கால் பகுதி வெள்ளையாக இருக்கும், முகம் வெள்ளையாக இருக்கும், நெற்றி பகுதியும் கால் பகுதி மட்டும் வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி குதிரைகளுக்கு குர்ர முஹஜ்ஜல் என்று சொல்லப்படும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்படி பிரகாசமான நிலையில் என்னுடைய உம்மத்தினர்கள் அழைக்கப்படுவார்கள். ஒது செய்ததின் காரணமாக ஒது செய்த உறுப்புகள் பிரகாசமாக இருக்கும் என்று பெருமானார் பேசுகிறாங்க. உது சம்பந்தமான ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் நிறைய சொல்லலாம். உதாரணத்துக்கு 1-2 பார்க்கலாம். சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாளை மறுமை நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கியாமத் வரை வரக்கூடிய எல்லா உம்மத்தினர்களும் இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய உம்மத்தினர்களை, அதாவது எங்களை நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுகொள்வீங்கன்னு கேட்டபோது ரசூலுல்லாஹ் அங்கே ஒரு உதாரணம் கேட்குறாங்க. நிறைய குதிரைகள் இருக்குது, ஆயிரக்கணக்கான குதிரைகள் இருக்கிறது. அந்த குதிரைகளில் எல்லாமே கலந்து இருக்குது. ஆனால் ஒரு சில குதிரைகள் மட்டும் முகமும் வெள்ளையாக இருக்குது, கால் பகுதி மட்டும் வெள்ளையாக இருக்குது. அந்த குதிரைகளை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டபோது ரசூலுல்லாஹ் இடத்துல சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், ரொம்ப இலகுவாக கண்டுபிடிச்சிருவோம். எல்லாமே கருப்பு குதிரையாக இருக்குது, ஒரு சில குதிரைகள் மட்டும் கால் பகுதி வெள்ளையாக இருக்குது, நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். 100 கருப்பாடுகளுக்கு மத்தியில் ஒரு வெள்ளை ஆடு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த அடிப்படையில் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி தான் நான் என்னுடைய உம்மத்தினர்களை கண்டுபிடிப்பேன். அவர்களுடைய ஒது செய்த பகுதிகள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும். எந்தெந்த பகுதிகளை ஒது செய்திருக்கிறார்களோ அதுவெல்லாம் ஒளிரும், அதாவது பிரகாசத்தினால் மிளிரும். அந்த வெளிச்சத்தை வைத்து நான் என்னுடைய உம்மத்தினர்களை கண்டுகொள்வேன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் வருது, உது என்பது மறுமையுடைய ஒளி என்கிறார்கள். நீ ஒது செய்யுங்க, ஒது மறுமையுடைய ஒளி. அதனால் ஒலுவை நீங்கள் பரிபூர்ணமாக செய்யுங்க, அவசரமாக ஏனோ தானே உழு செய்யாதீங்க, உழுவை முழுமையாக செய்யுங்க. இந்த உழுவு தான் நாளை மறுமையில் உங்களை என்னிடத்தில் அடையாளம் காட்டக்கூடியது. நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்தினர்கள் இப்போ இவர்ப்பா அப்படின்னு எனக்கு அடையாளம் காட்டக்கூடியது இந்த உழுவு தான். அதனால் இந்த உழுவை நீங்கள் ஒழுக்கமாக பரிபூர்ணமாக செய்யுங்க என்று பெருமானார் பேசுகிறார். இப்படி உழு சம்பந்தமான நிறைய செய்திகள் இருக்கிறது. இறுதியாக ஒரே ஒரு செய்தி, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலடி தடத்தை சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. கேட்டுவிட்டு ஹஸரத் பிலால்கிட்ட கேட்குறாங்க, பிலாலே, நான் சொர்க்கத்தில் உங்களுடைய காலடி தடத்தை கேட்டேன், என்ன அமல் செய்கிறீங்கன்னு கேட்டபோது ஹஸரத் பிலால் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு எப்போல்லாம் உது முடியுமோ உடனே உது செஞ்சிருவேன். என் வாழ்க்கையில் உது இல்லாமல் இருக்கவே மாட்டேன். தொழுகைக்கு மட்டும் உது செய்கிறதில்ல, ஏதாவது குர்ஆன் ஓதணுன்னா உது செய்வோம், தொழுகிறதா இருந்தால் உது செய்வோம், காபத்துல்லாவுக்கு போனால் தவாஃப் செய்கிறதுக்கு உது செய்வோம். ஹதரத் பிலால் அப்படிலாம் சொல்லலை, எனக்கு எப்போல்லாம் உது முடியுதோ உடனே உது செஞ்சிடுவேன், உதுக்கு தஹியத்துல் உதுன்னு சொல்லி காணிக்கையில் நான் 2 ரக்காத் தொழுது கொள்வேன் என்பதாக
ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஒதுவை பிடிச்சிக்கிட்டே ஒரு சொர்க்கத்துக்கு வரைக்கும் போயிட்டாரப்பா. ஒரு ஒதுவுன்ற ஒரு சின்ன அமலை வச்சுக்கிட்டு ஒரு சொர்க்கம் வரைக்கும் போயிட்டார் என்பதாக ரசூலுல்லாஹ் ஹதரத் பிலாலை பாராட்டி பேசுவார்கள். இப்படி உது சம்பந்தமான நிறைய செய்திகள் இருக்கிறது. இன்றைக்கு நவீன அறிவியல் உதுவை பார்த்து பிரமித்து போகிறது. நீரியல் மருத்துவம் என்பதாக சொல்கிறார்கள். உதுவில் மட்டுமே பக்கம் பக்கமாக நிறைய தகவல் இருக்கிறது. ஒவ்வொன்றையுமே பார்ட்டாக பிரிக்கிறாங்க. உது நம்ம கை கழுவுறோம் இல்லையா, அதில் என்ன மாதிரியான அறிவியல் இருக்கிறது. முகத்தை கழுவுறோம், அதில் என்ன மாதிரியான அறிவியல் பயன்கள் இருக்கிறது. தலைக்கு மசகு செய்கிறோம், பிடரிக்கு மசகு செய்கிறோம், விரல்களை கோதி கழுவுறோம், வாய் கொப்பளிக்கிறோம், நாசிக்கு நீர் செலுத்துகிறோம். இப்படி ஒவ்வொன்றையுமே பார்ட்டாக பிரித்து ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி டாப்பிக்கில் எழுதுகிறாங்க. இது ஒரு டாப்பிக்கில் உதுவை பற்றி பேசினா உதுவுடைய செய்தியை ஒரே டாப்பிக்கில் பேச முடியாது. அடிப்படையில் இது இருக்கிறதா இருந்தால் உதுவை மட்டுமே நான் ஒரு 7 நாளைக்கு எடுத்தாகணும். முகம் கழுவுறதுக்கு தனியாக அறிவியல் நன்மைகள் பேசி ஆகணும், வாய் கொப்பளிக்கிறதுக்கு தனியாக அறிவியல் நன்மைகளை பேசி ஆகணும், கைகளுக்கு தனியாக, பிடரிக்கு மசகு செய்கிறது சம்பந்தமாக தனித்தனியாக அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. நான் அனைத்துமே முத்தாய்ப்பாக சுருக்கமாக ஒரு சில செய்திகளோடு நான் முடிச்சுக்குவேன். உடலில் நச்சுக்கிருமிகள் வெளியேறும். நமக்கு தெரிஞ்ச 9 துவாரங்கள் இருந்து சொல்லுவோம். 9 நவதுவாரங்கள், கண், காது, முன் துவாரம், பின் துவாரம் இல்லையா, மூக்கு, இப்படி. ஆனால் லட்சக்கணக்கான மயிர் இலைகள் இருக்கிறது. அந்த முடி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே துவாரம்தான். இந்த துவாரத்தில் தான் வேர்வை வெளியாகிறது. இவங்க எழுதுகிறாங்க, உடம்புலேருந்து நச்சுகள் இந்த வேர்வை வெளியாகக்கூடிய அந்த மயிர் இலையிலிருந்து தான் வெளியாகிறது. இது கண்ணுக்கு தெரியாது. இந்த நச்சுகளை அப்பப்போ சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு உது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறது என்பதாக பதிவு செய்கிறார். இல்லை கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உடம்பு முழுக்க தானே இது துவாரங்கள் இருக்குது, நம்ம உதுவில் குறிப்பிட்ட பகுதி தானே உது செய்கிறோம் என்றால், இவங்க சொல்கிறாங்க, ஆடைகள் மறைக்கப்படாத பகுதியிலிருந்து எங்கே சூரிய ஒளி நேராக படுகிறதோ, வெளிச்சம் அதிகமாக படுகிறதோ, அந்த பகுதியில் தான் இந்த நச்சுக்கள் அதிகமாக வெளியாகும். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம முகத்தை கழுவுறோம், கைகளை கழுவுறோம், காலை கழுவுறோம், கழுத்துக்களை கழுவுறோம். இதுவெல்லாம் பெரும்பாலும் சூரிய ஒளி படுகின்ற இடம் என்பதனால இந்த பகுதிகளில் தான் அதிகமான நச்சுகள் வெளியாகும். எனவே உதுவின் மூலமாக இது சுத்தப்படுத்தப்படுகிறது என்பதாக பதிவு செய்கிறார்கள். ஜெர்மனியை சேர்ந்த மருத்துவருடைய மிகப்பெரிய குழு உது சம்பந்தமாக ஆய்வு செய்து ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட்டை பதிவு செய்கிறாங்க. உது செய்கிறதுனால உடலில் புத்துணர்ச்சி கிடைக்கிறது. அடிக்கடி உது செஞ்சால் மனம் தெளிவாகிறது. உதுவுக்கு மனசுக்கு என்ன சம்பந்தம் நம்ம கேட்போம். இவங்க பேசுகிறாங்க, நீ அடிக்கடி முகங்களை கைகாலைகள் கழுவுங்கள், உங்களுடைய மனம் தெளிவாகிறது, சுறுசுறுப்பு ஏற்படுகிறது என்பதாக பதிவு செய்கிறார்கள். அதே போல் தோலில் சோடியம் குளோரைடு உப்புகள் படுகிறது. இந்த உப்புகளில் உடனே நம்ம சுத்தம் செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. இது நம்ம சுத்தம் செய்யலான்னு சொன்னால் இது வெயிலோடு கலந்து இது நச்சாக மாறும். இந்த நச்சு திரும்ப உள்ளே போனோன்னு சொன்னால் தேவையில்லாத நிறைய நோய்கள் ஏற்படும் என்கிறார்கள். பொதுவாக உடம்புடைய இயல்பு என்னன்னு சொன்னால் கழிவுகளை வெளியே தள்ளும். நம்ம யூரின் போகிறதும் அதுதான், மலம் போகிறதும் அதுதான், சளி வர்றதும் அதுதான், சில நேரங்கள் எச்சி வர்றது எல்லாமே உடம்பு கழிவுகளை வெளியே தள்ளும். அது மாதிரி கழிவுகளை வெளியே தள்ளும் பொழுது அந்த கழிவுகளை நம்ம உடம்புலேருந்து அப்புறப்படுத்திட்டா உடம்பு ராகத்தாக இருக்கும். அந்த கழிவுகளை நம்ம அப்புறப்படுத்தாமல் அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த கழிவுகள் திரும்ப உடலுக்கு போகும்போது பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும். இது மாதிரி இந்த சோடியம் குளோரைடு வெளியில் வந்ததுமே கழுவிட்டா தொடச்சிட்டா பிரச்சனை இல்லை. அதை விட்டிங்கன்னா திரும்ப வெயிலோடு கலந்து இது வேறு மாதிரியான எஃபெக்டை உடம்புக்குள்ளே கொடுக்கும் என்பதாக பதிவு செய்கிறார்கள் இல்லையா. முகத்தை அதிகமாக கழுவும் போது முகம் பொலிவடைகிறது, முகத்தில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்கள் சீராகிறது. அடிக்கடி முகத்தை கழுவுறது ரசூலுல்லாஹ் 5 முறை உது செய்ய முடியும். ஃபரலுக்கு மட்டும் உது செஞ்சால் 5 முறை உது செய்யலாம் இல்லையா. நஃபீலான வணக்கங்கள் செய்த கொஞ்சம் கூடுதலாக, சில இஷ்ராக்கு உது செய்கிறாரு, அவ்வாபினுக்கு லுஹாக்கு உது செய்கிறார், தஹஜுக்கு உது செய்கிறார், அல்லது குரான் ஓதுறதுக்காக உது செய்கிறார். இதெல்லாம் கூடுதலாக. குறைந்தபட்சம் ஒரு நபர் ஒரு நாளைக்கு 5 முறை உது செய்வார். முகத்தை குறைஞ்சபட்சம் 5 முறை கழுவினா முகத்தில் இரத்த ஓட்டம் சீராகிறது, முகம் பொலிவடைகிறது, முகம் எப்பொழுதுமே இளமையாக இருக்கிறது, முகத்தில் உண்டான நோய்கள் வராமல் இந்த முகத்தை கழுவுறது பாதுகாக்கிறது என்பதாக பதிவு செய்கிறார். கைகள் கழுவுறதோ சம்பந்தமாக சொல்கிறாங்க. ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ உது செய்யுங்க, உது செய்த உறுப்புகளுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. கையை கழுவுறீங்கன்னு சொன்னால் இந்த நெகத்தின் வழியாக உண்டான எல்லா பாவங்களும் வெளியேறுகிறதுன்னு ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. இவர் பதிவு செய்கிறார், இந்த ஜெர்மனியை சேர்ந்த ஆய்வாளர்கள் விரல்களில் ஒரு எலக்ட்ரிக் ரே உருவாகிறது. அடிக்கடி கையை கழுவும் பொழுது ஒரு எலக்ட்ரிக் ரே உருவாகிறது. இந்த ரேஸ் அந்த அதிர்வலைகள் உடம்பில் புத்துணர்ச்சி ஏற்படுத்துகிறது, நரம்பு தளர்ச்சிக்கு காரணமாக மருத்துவமாக இருக்கிறது.
கை அதிகமாக கழுவுனா நரம்பு தளர்ச்சி வராது என்பதாக பதிவு செய்கிறார். இதே தான் அவர் காலுக்கும் சொல்கிறார். அதிகமாக கால் கழுவுனா நரம்பு தளர்ச்சி வராது என்கிறார்கள். கை அதிகமாக கழுவுனா நரம்பு தளர்ச்சி வராது என்கிறார்கள். இன்றைக்கி பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் கை. இன்றைக்கி நிறைய நீங்கள் பார்க்கலாம், சோப்பு விளம்பரமாக இருக்கலாம் அல்லது கை கழுவு ஹேண்ட் வாஷுடைய எல்லா விளம்பரங்களும் சொல்லக்கூடிய செய்தி என்ன, இன்றைக்கி பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் கையாக இருக்கிறது. கையை அடிக்கடி கழுவிக்கிட்டே இருங்க. யார் கையை சுத்தமாக வைப்பாரோ அவர் எல்லா விதமான தொற்றிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார் என்பதாக இன்றைக்கி நவீன அறிவியல் பேசுகிறது. பெரும்பாலான உதவில் கையை சுண்ணத்தாக இருக்கிறார்கள். மூக்கு கழுவுறது சம்மந்தமாக மூக்குக்கு நிறைய செய்தி சொல்கிறாங்க. மூக்கு சம்பந்தமான நுரையீரல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் மூக்கு சுத்தம் செய்யாததான். நீங்கள் மூக்கை சரியாக சுத்தம் செய்யலன்னு சொன்னால் நுரையீரல் சம்பந்தமான சுவாச சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் வரும். ஹதீஸில் வருது, சும்மா மூக்கில் தண்ணி விடுறதில்லை. இன்றைக்கி பெரும்பாலும் அப்படி தானே செஞ்சிட்ருக்கோம். ஏதோ வாய்க்கு பிடிக்கிறோம், ஏதோ மூக்குக்கு தண்ணி செலுத்துறோம். அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் வலது கையால் தண்ணியை விடுங்க, இடது கையால் நோண்டி விரல் வரைக்கும் சொல்கிறாங்க. எந்த விரலை விடணும் என்று சொல்கிறார். விரல் கையால் இடது கையோடைய சுண்டு விரலை உள்ளே விட்டு எவ்வளவு முடியுமோ சுத்தம் செய்யுங்க என்பதாக சொல்கிறார்கள். மூக்கின் மூலமாகத்தான் நிறைய கிருமிகள் நுரையீரலுக்கு செல்கிறது. நுரையீரல் பாதிப்பிற்கு பெரும் பங்கு மூக்கை சரியாக சுத்தம் செய்யாதது என்பதாக பதிவு செய்கிறார்கள். இவர்கள் சொல்கிறார்கள், நீ உது செய்வதன் மூலமாக மூக்கு சுத்தம் செய்யப்படுகிறது, மூக்கின் மூலமாக ஏற்படுகின்ற தொற்றுகள் பாதுகாக்கப்படுகிறது, சுவாச பாதை தெளிவடைகிறது என்பதாக பதிவு செய்கிறார். அடுத்தபடியாக கால் கழுவுவது சம்பந்தமாக பார்க்கும் பொழுது, காலும் கிட்டத்தட்ட மிக முக்கியமான ஒரு பகுதி. குறிப்பாக சுகர் வந்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் சுகர் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே மருத்துவரை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கவனமாக கால் பகுதியை சொல்லுவாங்க. காலில் சின்ன காயம் கூட ஏற்பட்டுவிடக்கூடாது. எங்கள் அம்மாவுக்கு சுகர் அதிகமாக இருக்கும்போது மருத்துவர்கிட்ட போகும்போது அவங்க சொன்னாங்க, காலை கவனிச்சிக்கிட்டே இருங்க, அடிக்கடி காலை கழுவிக்கிட்டே இருங்க, ஒரு வெள்ளை துணி எடுத்து காலை தொடச்சிக்கிட்டே இருங்க, எங்கேயாவது சின்ன காயம் போட்டு ரத்தம் வந்துட்டா உடனே இடத்துல வாங்க, எனக்கு கால் ரொம்ப முக்கியம். உடம்புல எந்த பகுதியில் காயப்பட்டாலும் சுகர் இருக்கவங்களுக்கு லேட்டாக ஆறும். ஆனால் கால் பகுதியில் காயப்பட்டால் அவ்வளோ சீக்கிரம் ஆறாது. நீங்கள் நிறைய பார்க்கலாம், சுகர் இருக்கக்கூடிய அதிகமான நபர்கள் விரல்கள் எடுக்கப்படும், கால் விரல்கள் தான் எடுக்கப்படும். அதிகமாக சுகர் இருக்கவங்களாம் முதல்ல காலை தான் அட்டாக் பண்ணும். காலுடைய ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும், கால் அப்படியே கருப்பாயிரும். அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டுன்னு சொன்னால் எந்த காயம் வந்தாலும் புண்ணு ஆறாது, அது செப்டிக் ஆகி அது வளர்ந்துக்கிட்டே வந்து விரல்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை தாண்டி கால் எடுக்கிற வரைக்கும் ஆயிரும். கால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் பதிவு செய்கிறார், கால் தான் தொற்றுக்கு மிக முக்கியமான காரணம். கையை போலவே காலும் நோய் தொற்று வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. குறிப்பாக நீரிழிவு நோய் சொல்லப்படுகின்ற சுகர் நோயாளிகளுக்கு கால் பகுதி ரொம்பவும் ஆபத்தான ஒரு பகுதியாக இருக்கிறது. எனவே இந்த உதவியின் மூலமாக கால் கழுவுவதன் மூலமாக இந்த தொற்றிலிருந்து இவர் பாதுகாக்கப்படுகிறார். மனசோர்வு நீங்குகிறது. கால் அதிகமாக கழுவுனா மூளையில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. காலுக்கு மூளைக்கு என்ன சம்பந்தம்? இன்றைக்கி நிறையா பார்க்கலாம், அக்குப்ரெஷன் சொல்லி சில செருப்புகள் போட சொல்கிறாங்க. பாதத்தில் நீங்கள் செருப்பு போடுங்க, குறிப்பிட்ட சில செருப்புகளை போடுங்க, உங்களுக்கு அந்த மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் காலை அதிகமாக கழுவுன காலை சுத்தமாக வச்சுக்கிட்டா மூளை சோர்வு ஏற்படாது, நரம்பு தளர்ச்சி ஏற்படாது, மனசோர்வு ஏற்படாது என்பதாக பதிவு செய்கிறார்கள். இறுதியாக பிடரி சம்பந்தமாக ஹதீஸில் பிடரியை மசகு செய்வது சம்பந்தமாக ஹதீஸில் இருக்கிறது. யார் பிடரியை சரியான முறையில் மசகு செய்வாரோ அவர் நரகத்திலிருந்து இந்த பிடரி பாதுகாக்கப்படும். இந்த பிடரி நரகத்துக்கு போகாமல் இந்த உது தடுக்கும் என்பதாக பெருமானார் பேசுகிறாங்க. சமீபத்தில் பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்காலர் துல்ஃபிகார் அகமது ரஹமத்துல்லாஹி அலைஹி சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு வஃபாத்தானார்கள். பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான தலைவராக இருந்தவர். இவருடைய நண்பர் ஒருவர் பிரான்ஸுக்கு சென்றபோது அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை இந்த துல்ஃபிகார் அகமது அவர்கள் பதிவு செய்கிறார். இவர் நண்பர் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கும் போது உது செய்து கொண்டு இருக்கிறார். உது செய்யும் போது தலைக்கு பிடரிக்கில் மசகு செய்கிறார். அங்கு அவரோடு அவரோடு ஹோட்டலில் தங்கியிருந்த ஒரு மனநல மருத்துவர், இன்னும் சொல்லப்போனால் மென்டல் ஹாஸ்பிட்டலி ஒரு மருத்துவர், அவர் பார்க்குற நீங்கள் என்ன செய்கிறீங்கன்ட்டு. இல்லை நாங்கள் மாதிரி தொழுகைக்காண்டி அகசுத்தம் செய்கிறோம், உடலை சுத்தம் செய்கிறோன்ட்டு. அதெல்லாம் சரிங்க, பிடரிக்கு ஏதோ பண்ணுறீங்களே, என்ன காரணம்ட்டு. எல்லாம் தெரியலங்க, எங்கள் மார்க்கம் சொல்லுகிறது தலையை மசகு செய்யணும், பிடரியை மசகு செய்யணும் என்பதாக. அவர் சொல்கிறாரு, இந்த பிடரின்றது சாதாரணமானது இல்லைங்க, நாங்கள் எங்களுடைய மென்டல் ஆஸ்பத்திரியில், அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமே இதுதான் கொடுக்குறோன்றாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் கொடுக்கறதே ஒவ்வொரு நாளைக்கும் 5 முறை ஈர துணியை வைத்து அல்லது ஈர கைகளை வைத்து இந்த இடங்களை தேய்த்து கொண்டு இருக்கிறோம். காரணம்,
தலையிலிருந்து வரக்கூடிய மூளையிலிருந்து உடம்பு முழுக்க போகக்கூடிய நரம்புகள் முழுக்க இந்த பாதையின் வழியாகத்தான் போகிறது. இந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டால் மனநலம் பாதிக்கப்படுகிறது. எனவே இந்த மூளை இந்த பிடரி பகுதி இருக்கக்கூடிய நரம்புகளை நாங்கள் ஈரத்தை கொண்டு அடிக்கடி தடவி கொண்டே இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டேட்டில் அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி டேட்டில் மென்டல் ஹாஸ்பிட்டலில் கரண்ட் ஷாக் கொடுக்கறது ஒரு புறம், மென்டல் ஹாஸ்பிட்டலில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அதிகப்படியான மருத்துவம் பிடரியை ஈரத்துணியால் தடவுவது என்பதாக அவர் பதிவு செய்கிறார். அதாவது நம்ம ஒதுவுக்கு அதை அசால்ட்டாக மசகு செய்கிறோம் இல்லையா, மென்டல் ஆஸ்பத்திரியில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமாக ஈர கைகளையோ அல்லது ஈர துணிகளையோ வைத்து இந்த பிடரி பகுதியில் தடவப்படுகிறது என்பதாக பதிவு செய்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நான் கடுமையான பசி தாங்க முடியாமல் கடுமையான பசியில் மதீனாவுடைய வீதியில் கிடப்பேன், வர்றவங்க போகிறவங்க அப்புறம் என் கழுத்தை மிதிப்பாங்கன்னு வருது. அவர் அதுக்கான காரணத்தை சொல்லுவார். பொதுவாக பைத்தியங்கள் ரோட்டில் படுத்திருக்கும் பொழுது கழுத்தில் மிதித்தா அது ஷிஃபாவாகும், அந்த மனநலம் சரியாகும் என்பதாக அரபுகளுக்கு மத்தியில் ஒரு ஐதீகம் இருந்தது. அதனால் எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு போல, பைத்தியம் முடிச்சா ரோட்டில் கிடப்பார், நல்லா இருந்தால் என் ரோட்டில் படுக்க போகிறாரு, நான் பசியில் ரோட்டில் படுத்து கிடப்பேன் நடக்க முடியாமல், எனக்கு பைத்தியம் முடிச்சுன்னு சொல்லி எல்லாம் என் பிடரியை ஏறி மிதிச்சுட்டு போவாங்க என்பதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருக்கு இருந்த அந்த வறுமையை பற்றி பதிவு செய்கிறார். இந்த மருத்துவர் சொல்கிறார், பிடரி பகுதியில் செல்லக்கூடிய நரம்புகள் தான் உடல் முழுக்க அது கட்டுப்படுத்துகின்றது. இந்த நரம்புகள் புரண்டு விட்டாலோ அல்லது நரம்புகள் உலர்ந்து விட்டாலோ காய்ந்து விட்டாலோ உடலில் ஏராளமான நோய்கள் வருகிறது. எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகளை நாங்கள் ஈரப்படுத்தி கொண்டே இருப்போம். இதை எப்பொழுதுமே ஈரப்பதத்தோடு வைத்திருப்பது மனநலத்திற்கு நல்லது என்பதாக இவர் தன்னுடைய அறிக்கையில் பதிவு செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சாதாரணமாக உது சம்பந்தமான இவ்வளவு தகவல்களை சொல்கிறார்கள். நம்ம தொழுகைக்காக உது செய்கிறோம், நன்மைகள் கிடைக்கணும் என்பதற்காக உது செய்கிறோம், நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கணும் என்பதற்காக உது செய்கிறோம். ஆனால் இந்த உதுவில் கூட இன்றைக்கி நவீன அறிவியல் இவ்வளவு மருத்துவ பயன்களை பதிவு செய்கிறது என்பது உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள் முழுக்க முழுக்க வஹி என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை நிரூபிக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை முழுமையாக படிப்பதற்கும் பின்பற்றுவதற்கும் வருங்காலங்களில் முழுமையாக செயல்படுத்துவதற்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்களை தாவா செய்வதற்குமான நல்ல நசீபை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக.